Theorem 1. A tangent to a circle is perpendicular to the radius through the point of contact. Given என்ன தந்திருக்காங்க O center AB tangent. இந்த tangent circle காண்டாக்ட் பண்ணுற இடம் P point of contact. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்லேருந்து வரையக்கூடிய லைன், அதாவது அது ரேடியஸ், அது வந்து ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணும். தட்ஸ் ஆல். ஸோ ஓபி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. ஓபி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? டேக் எனி பாயிண்ட் Q ஆன் ஏபி. ஏபி டேஞ்சென்ட்டில் ஒரு பாயிண்ட் Q குறிக்கிறோம். ஸோ ஜாயிண்ட் O அண்ட் Q, ஓவையும் கியூவையும் ஜாயின் பண்ணு. அது வந்து சர்க்கிளில் காண்டாக்ட் பண்ணுற இடம் R. சர்க்கிளில் காண்டாக்ட் பண்ணுற இடம் R. இப்போ ஓஆரும் ஓபியும் ஈக்குவல் பிகாஸ் தீஸ் டூ ஆர் ரேடியஸ். இப்போ நான் ஓக்யூவை எப்படி எழுதலாம்? ஓக்யூ இதை நான் எப்படி எழுதலாம்? ஓஆரையும் ஆர்கியூவையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் எனக்கு ஓக்யூ. இப்போ ஓக்யூ இஸ், அப்படின்னா ஓக்யூ வந்து எதை விட பெருசாக இருக்குது? ஓஆரை விட பெருசாக இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் ஓக்யூ. அதாவது ஓஆருக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்குவேன்? ஓபி போட்டுக்குவேன். ஓபின்றது என்ன? ரேடியஸ். ஓஆர் ரேடியஸ், ஓபிஆர் ரேடியஸ். தீஸ் டூ ஆர் ரேடியஸ். OP is shorter than OQ. அதாவது OP is shorter than OQ. அதாவது ஒரு லைன் எடுத்துங்க, ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறேன். ஸோ அந்த லைனில் எங்கேயாவது பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பர்பண்டிகுலராக வரைஞ்ச லைன் மட்டும் ஷார்ட்டராக இருக்கும், மற்ற எல்லா லைனுமே வந்து கிரேட்டராக இருக்கும். அதுதான் நான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்பண்டிகுலர் ஷார்ட்டராக இருக்கிற லைன் வந்து க்ரியேட் பண்ணுற இது ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. therefore that is perpendicular. ஸோ OP is shorter than OQ. ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால் OP ரேடியஸ் வந்து எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது? ஏபி டேஞ்சன்ட்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ தியரம் ப்ரூஃப் ஆகிடுது. தட்ஸ் ஆல்.